மறைக்குலத்தை ஒப்புக் கொடுக்கிற ஜெபம். மிகவும் மதுரம் நிறைந்த இயேசுவே, மறைக்குலத்தின் இரட்சகரே, உமது பீடத்தின் முன்பாக சாஸ்திரமாக விழுந்து கிடக்கும் அடியோர்கள் மீது உமது கண்களை திருப்பீரலும். நாங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள், உமக்கு சொந்தமாகவே நாங்கள் இருக்க ஆசையாயிருக்கிறோம். இன்னும் அதிக உண்மையாய் தீவிரோடு ஒன்றித்திருப்பதற்காக எங்களில் ஒவ்வொருவரும் எங்கள் மனதார் எங்களை இன்றைக்கும் உடைய திரு இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். சுவாமி, மனிதருக்குள்ளே அறிந்து தீவிரை ஒருபோதும் அறிந்ததே இல்லை. வேறு அறிஞர் உம்மை கற்பனைகளை நிந்தித்து பழித்து உம்மை வேண்டாம் என்று தள்ளி போட்டார்கள். ஓ மகாதயாளம் நிறைந்த இயேசுவே, இவர்கள் எல்லோர் பேரிலும் இரக்கமாயிரும். இவர்கள் எல்லோரையும் உமது திரு இருதய தந்தையில் இழுத்தருளும். ஆண்டவரே, உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் என்றும் பிரமாணிக்கமாயிருக்கும் விசுவாசிகளான கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமே அன்றி உம்மை விட்டு புரிந்து போனே மூதாரி பிள்ளைகளுக்கும் தேவரே ராஜாவாயிருப்பீராக. இவர்கள் எல்லோரும் பசியாலும் துன்பத்தாலும் வருந்தி சாகாதபடி தங்கள் தகப்பன் வீட்டிற்கு சீக்கிரத்தில் வந்து சேரும்படி கிருபை செய்வீராக. அபத்த பொய் கொள்கைகளால் ஏமாந்து போயிருப்பவர்களுக்கும் விரோதத்தால் விலகி இருப்பவர்களுக்கும் ராஜாவாயிருப்பீராக. இங்கும் ஒரே மீட்பரும் ஒரே மந்தையுமாயிருக்கும்படி இவர்கள் எல்லோரையும் சத்தியத்தின் துறைமுகத்திற்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து கூட்டி சேர்த்தருளும். ஆண்டவரே, உம்முடைய திருச்சபையை அபாயத்திலிருந்து பாதுகாத்து தின்னவாறே சுயாதீனத்தை அதற்கு கட்டளையிட்டருளும். சகல தேசத்து ஜனங்களுக்கும் ஒழுங்கு கிரமத்தையும் சமாதானத்தையும் தந்தருளும். இப்பூமியில் 1 கோடி முறை முதல் 1 கோடி முறை மட்டும் ஒரே குரல் சொந்தமாய் நமக்கு இரட்சணியம் கொண்டு வந்த திவ்ய இருதயத்திற்கு தோத்திரம் உண்டாவதாக. மகிமையும் வணக்கமும் சதாகாலம் வருவதாக என்று புகழிட
நற்செய்தி வாசகத்திற்காக அனைவரும் எழுந்திருப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி பிரிவு 6 இறை வார்த்தைகள் 51 தொடங்கி 58 முடிய. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவனாவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்பவரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்பவர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, இயேசுவின் பேரால் உங்களுக்கு இனிய மாலை வாழ்த்துக்களை கூறி மீண்டும் ஒருமுறை உங்களுடைய புன்னகை கலந்த இனிய முகங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு அழகான மாலை பொழுதில் ஆண்டவர் இயேசுவினுடைய நற்கருணை பிரசன்னத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்திருக்க எளிய இதயத்தில் தோன்றிய சில கருத்துக்களை உங்களோடு பரிமாறிக்கொள்வதில் உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சி. 2 வாரங்களுக்கு முன்னால் சென்னையில் பெசன் நகரில் இருக்கின்ற பொழுது குமரியில் இருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. மீண்டும் எங்களுடைய கடலை அத்தானிக்கு அரசு தாரை வார்க்க பார்க்கிறது. செத்து போனதாக நினைத்த பன்னாட்டு சரக்கு பெட்டக மாற்று முனைய திட்டத்தை மீண்டும் அரசு புறவாசல் வழியாக கொண்டு வர முயற்சி எடுக்கிறது. கடல் எங்களிடமிருந்து களவாடப்பட்டு விடுமோ என்கிற அபாயம் இருக்கிறதாகவே வாருங்கள் என்று சில அழைப்பு வந்ததற்கேற்ப சென்னையிலிருந்து குமரி நோக்கி நான் வந்திருக்கின்றேன். ஆனால் உங்களை சந்திப்பேன் என்று நினைக்கவில்லை. கடற்கரையில் ஏதாவது போராட்ட களத்தில் உங்களை பார்ப்பேன் என்றுதான் நம்பியிருந்தேன். ஆனால் ஒரு திட்டமிடுதலுக்காக நாகர்கோவிலில் சேர்ந்து அமர்ந்து உரையாடி கொண்டிருந்த பொழுது அன்பு தம்பி பிரபுதாஸ், அண்ணா நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும், வந்து எங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இதயம் கனிந்து அழைப்பு விடுத்ததை ஒட்டி இந்த நேரத்தில் உங்களோடு நான் கிறிஸ்தவம் என்பதை
போராட்டம்தான். கிறிஸ்தவர்கள் என்றாலே வரலாறு படைப்பவர்கள் தான். அந்த விதத்தில் இயேசுவினுடைய வாழ்க்கை எப்படி ஒரு வரலாறாக மாறி வரலாற்றை கிமு கிபி என இரண்டாக வகைப்படுத்ததோ அதை போல நம்முடைய வாழ்வும் வரலாறாக மாறுவதற்காகவே இயேசு உணவாக நம்மோடு தங்குவதற்கு தீர்மானிக்கின்றார். அந்த விதத்தில் என்னுடைய கற்பனையை ஓட்டி பார்க்கிற பொழுது இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு இந்த கோவளம் மண் வரலாற்றில் இடம்பெறும். வரலாற்றில் இடம்பெறுவதை வருங்கால சந்ததிகள் வாய்ப்பாடாக படிப்பார்கள் என்கிற மகிழ்ச்சி என்னுடைய இதயத்தை தாளாட்டுகிறது. போராட்டம் என்றால் மனித நேயத்திற்காக, மனித உரிமைகளுக்காக, மனித மாண்பை பாதுகாப்பதற்காக, மனித வாழ்வாதாரங்களுக்காக எங்களுடைய இரத்தத்தை சிந்தி வேர்வையை கொடுத்து எங்களுடைய நிலத்தையும் கடலையும் மீட்டிருக்கிறோம் என்கிற ஒரு அற்புதமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் மாறியிருக்கிறீர்கள். ஆனால் கடலில் அலை எப்படி ஓயாதோ அதே போல நம்முடைய வாழ்விலும் போராட்டங்கள் ஓயாமல் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் அதற்காக ஓய்ந்து விடுகிறவர்கள் நாம் அல்ல என்பதை வரலாறு கண்டிப்பாக ஒரு நாள் பதியம் போட்டு வைக்கும் என்கிற மகிழ்ச்சியோடு உங்களிடத்திலே நான் பேசுகின்றேன். இயேசுவினுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கிற பொழுது இந்த பூமி இன்றைய அரசியல்வாதிகள் சொல்வதைப் போல பிரம்மாண்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த காலகட்டம் அது. ரோமியர்கள் தான் பூமி பந்தில் முதலாக பூமிக்கு குறுக்கும் நெடுக்குமாக ரோடுகளை அமைத்தவர்கள். தங்களுடைய பிரம்மாண்டமான 12-16 வெள்ளை பிறவிகள் கூட்டிய தேர் அலுங்காமல் குலுங்காமல் பயணம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே எல்லா இடங்களையும் மக்களை அப்புறப்படுத்திவிட்டு அழகிய சாலைகளை அவர்கள் அமைத்தார்கள். எங்கு பார்த்தாலும் பிரம்மாண்டம், கோட்டைகள் பிரம்மாண்டம், படைப்பிரிவுகள் பிரம்மாண்டம் என்று இருக்கிற பொழுதுதான் அதற்காக நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு கண்ணீர் சிந்துகிற தன்னுடைய மக்களை கடவுள் பார்க்கிறார். இவர்களுக்கு தான் கொடுத்த அழகிய பூமி, அழகிய கடல் இவர்களிடமிருந்து களவாடப்படுகிறதை, திருடப்படுகிறது என்ற ஆத்திரம் கடவுளுக்கு வருகிறது. எனவேதான் கடவுள் தன்னுடைய அழகிய பூமி பாழ்பட்டு போய்விடக் கூடாது என்பதற்காகவும் தான் யாருக்கு சொந்தமாக கொடுத்தாரோ அவர்களே அதை ஆண்டு நடத்த வேண்டும் என்பதற்காகவும் கடவுள் மனிதனாக மனுவுருவெடுப்பதற்கு தீர்மானிக்கின்றார். பாருங்கள், ஒரு பக்கம் ரோமையினுடைய கோட்டை கொத்தளம் மிக உயரத்தில், ஆனால் இயேசுவினுடைய பிறப்பு ஒரு சிறிய மாடடை தொழுவத்தில். அந்த நிகழ்வை பற்றி குறிப்பிடுகிற என்னுடைய நண்பன் அதை கவிதையாக அழகாக சொல்வான். அதுவரை மின்மினி பூச்சிகளின் வெளிச்சத்தை மட்டுமே தரிசித்திருந்த அந்த மாட்டுத் தொழுவம் முதன்முறையாக வெளிச்சமாக ஒரு விளக்கே வந்து பிறந்திருப்பதை பார்த்து வியப்போடு பார்த்தது என்று சொல்வான். அப்படித்தான் இயேசுவினுடைய பிறப்பு ஓரம் கட்டப்பட்ட ஒரு ஒதுக்குப்புறத்தில் நிகழ்கிறது. அவருடைய பிறப்பை ஒட்டி நடந்த நிகழ்வுகளில் இருந்து நாம் கற்றுக்கொள்வதெல்லாம் கடவுள் விரும்புவது ஏழை எளிய மனிதர்களையே, ஏழை எளியவர்களுடைய இதயங்களையே. மிக பிரம்மாண்டமானவற்றை கடவுள் புறம் தள்ளுகிறார். ஏனென்றால் இறைவன் ஏற்கனவே விடுதலை பயணத்தில் தன்னுடைய மக்கள் கண்ணீர் சிந்தி அழுது புலம்பி நொறுக்கப்பட்டு தங்களுடைய மாண்பனைத்தும் சிதறிக்கப்பட்டு கிடந்த பொழுது அவரை நோக்கி அப்பா என்று அலறினார்கள். அலறிய குரலை கேட்டு ஆண்டவர் அமைதியாக இருக்கவில்லை, மாறாக விண்ணில் இருந்து மண்ணுக்கு இறங்கி வந்து மோசே இடத்தில் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். என் மக்களின் அழுகுரலை நான் கேட்டேன், என் மக்களின் அழுகுரலை நான் கேட்டேன், ஆகவே நீ வா, அவர்களுக்கு நான் விடுதலை கொடுக்க போகிறேன். எத்தனை நாளுக்கு தான் இந்த பார்வோனுடைய ஆட்டம் நடைபெறும் என்று நான் பார்க்கிறேன் என்று சொல்லி மோசேயை கடவுள் அழைக்கிறார். அந்த அழைப்பை ஏற்று வந்த மோசேயின் வழியாக விடுதலை பயணம் நிகழ்கிறது. கடவுள் அவர்களோடு உடனிருந்து அவர்களுக்காக போராடிய நிகழ்ச்சியை வரலாறு முழுவதும் பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கின்றோம். ஆகவே அவரே மனுவுருவெடுத்து மீண்டும் ஒருமுறை வருகிற பொழுது ரோமை சாம்ராஜ்யத்தினுடைய அதனால் நொறுக்கப்பட்ட, அதனால் உரிமைகள் இழந்து போன ஏழை மக்களுடைய, புறக்கணிக்கப்பட்ட மக்களுடைய அவல குரல், வெப்ப பெருமூச்சு ஆண்டவரை எட்டிய ஒரே காரணத்தினாலேதான்
ஆண்டவர் மனு உருவெடுத்து இந்த மண்ணிற்கு வருகிறார். இந்த மண்ணிற்கு வந்த அவர் தன்னுடைய பிள்ளைகள் எங்கே இருப்பார்கள்? அரண்மனைகளில் அல்ல, மாட மாளிகைகளில் அல்ல, மாறாக அவர்கள் எளியவர்கள், எளிய குடியிலே இருப்பார்கள் என்பதன் அடையாளமாகத்தான் எளிய பிறப்பை அவரும் தேர்ந்து கொள்கிறார். அவர்களோடு அவர் வாழ ஆரம்பிக்கிறார். குறிப்பிட்ட காலத்தில் புதிய ஆட்சிக்கான ஒரு மாற்றத்தை அவர் கொடுக்கிறார். இறை ஆட்சி இந்த மண்ணிலே நான் சமைக்க போகிறேன், இறையாட்சியுடைய மாந்தர்களாக நீங்கள் மாறுங்கள் என்கிற ஒரு அழைப்பை கொடுக்கிறார். சரி, இறையாட்சியை தான் மட்டும் நிறைவேற்றிவிட முடியாது என்கிற எண்ணம் அவருக்கு தோன்றிய பொழுது, சரி இதற்காக தகுதியான சீடர்களை தயாரிக்க வேண்டும் என்கிற ஆவல் அவருடைய இதயத்தை தட்டி எழுப்பிய பொழுது, அதற்காக தன்னுடைய முதல் சீடர்களை அழைக்கிறார். பாருங்கள், அவர் யாரை அழைத்தார்? முதல் 4 பேரும் கடலில், அலை கடலில், ஆழ் தீரத்தில் தங்களுடைய வாழ்வை பணையம் வைத்து போராடிய, உயிருக்கு அஞ்சாத மீனவர்களைத்தான் கடவுள் அழைத்தார். அதற்கு காரணம், வரலாற்றை புரட்டி பார்க்கிற பொழுது ஆதி குலம் முதலில் வேட்டையாடிய பொழுதே மீனையும் வேட்டையாடத்தான் பழகியது. உலகின் மூத்த குடி மீனவ இனம் என்கிற ஒரே காரணத்திற்காகவே கடவுள் உயிரே போனாலும் கொண்ட கொள்கையை விட்டவர்கள் சிறிதும் பிறள மாட்டார்கள் என்கிற நம்பிக்கையோடு தான் அவர் அவர்களை அழைத்தார். அதுதான் காரணம். எனவே அவர்களை அழைத்து அவர்கள் வழியாக மற்ற சீடர்களையும் தேர்ந்து கொண்டு ஒரு குழுவாக அவர் உருவாக்குகிறார். அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார். அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் மிக எளிமையான விஷயங்கள். இதுவரை ஏழைகள் எப்பொழுது பார்த்தாலும் எங்களால் முடியுமா, எங்களால் இயலுமா என்று முதுகெலும்பு வளைந்து போனவர்களாக இந்த ஒரு சமூகத்தை நேர்பட நிமிர்த்தி வைக்கிறார் ஆண்டவர் இயேசு. தன்னுடைய போதனைகளாலும் வல்லமை நிறைந்த செயல்களாலும் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார். இருளை விடுங்கள், மூட நம்பிக்கைகளை விட்டு ஒழியுங்கள், உங்களுடைய அச்சத்தை விட்டு விடுங்கள், உங்களால் இயலும் என்கிற நம்பிக்கையை அவர்களுக்கு தாய் போல பரிந்து சார்ந்து ஊட்டுகிறார். ஆகவே அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உருமாறத் தொடங்குகிறார்கள். எனவேதான் அழைப்பு மிக தெளிவாக வருகிறது. இறையாட்சி நெருங்கிவிட்டது, மனம் திரும்பி வாருங்கள் என்று அழைக்கிறார். இதுவரையில் இருந்த மனம் ஒரு புதிய மாற்றத்திற்காக தன்னை தயாரித்துக் கொள்ளாத, அடிமைத்தனத்தை கண்டு அஞ்சிய, சங்கிலிகளோடு தங்களுடைய வாழ்வை பிணைத்துக் கொண்ட, மூட நம்பிக்கைகளுக்குள் பதுங்கி கிடந்த, இயலாமையின் மொத்த உருவங்களாய் கிடந்த ஒரு மானுட சமூகத்தை ஆண்டவர் தன்னுடைய அனல் கக்கும் வார்த்தைகளால் தட்டி எழுப்புகிறார். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள், எதற்கு அஞ்ச வேண்டும், வாருங்கள் என்கிற ஒரு அழைப்பை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். விட்டு விடுவார்களா? இல்லை, இயேசுவை தொலைத்து கட்ட வேண்டும் என தீர்மானிக்கிறார்கள். அவருக்கு முடிவரை எழுத அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். ஆனால் இயேசு அதற்கும் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார். தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார், என்னுடைய இரத்தம் தான் இந்த பூமி புனிதப்படுத்தப்படுவதற்கு தேவை என்றார், அதையும் நான் சிந்துவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி எருசலேமை நோக்கி நகர்கிறார். எருசலேமில் தனக்கு சாவு காத்திருக்கிறது என்பது தெள்ள தெளிவாக தெரிந்த பிறகும் ஆண்டவர் இயேசு அதை விட்டு அஞ்சி போக விரும்பவில்லை. அவருடைய சீடர்கள் கூட கொஞ்சம் அவரை கலகமுட்டி பார்த்தார்கள். ஆண்டவரே, வேண்டுமா இது நமக்கு என்று பேதுரு கூட கேட்டு பார்த்தார். ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், இல்லை, வாருங்கள், நாம் எருசலேமுக்கு போவோம் என்று சொல்லி ரோமையின் அதிகார பீடத்தினுடைய உச்சி மயிரை பிடித்து அவரை ஆட்டி வைக்கிறார். ஆகவே அவருடைய பேச்சின், அவருடைய செயல்பாடுகளின் வெப்ப பெருமூச்சு ஆட்சியாளர்களை கதிகலங்க வைக்கிறது. எனவே நாம் எல்லோரும் அழிந்து போவதை காட்டிலும் இவன் ஒருவன் சாவது நல்லது என்று அவருக்கு தீர்ப்புரை எழுதுகிறார்கள். சிலுவை மரணம் விண்ணுக்கு மண்ணுக்கும் இடையே பூமியின் முகத்தில் அறைந்த ஆணியை போல நிற்கிறது சிலுவை. அவர்கள் கொக்கரிக்கிறார்கள், ஆகா, நீதி, நேர்மை, உண்மை, அன்பு, உறவு என்றெல்லாம் பேசியவன் தொலைந்து போய்விட்டான் என்கிற எகத்தாளத்தில் அவர்கள் சிரிக்கிறார்கள். சிரித்து வாய் மூடுவதற்கு முன்பாகவே இயேசு உயிர்த்து விடுகிறார். சாட்சியாக நிற்கிறது காலியான கல்லறை. அவருடைய உயிர்ப்பு நமக்கு கற்றுத்தருகிற பாடம் ஒன்றே ஒன்றுதான். இந்த உலகில் உண்மை கொஞ்ச காலம் மறைத்து வைக்கப்படலாம். எப்படி சூரியனை மேகங்கள் கொஞ்சம் மறைத்து வைக்கலாமே தவிர ஒரு பொழுதும் சூரியனை முழுவதுமாக அவை மறைத்து விட முடியாது. கடவுளும் அதை போலவே ஒரு பொழுதும்
இயேசு என்கிற நெருப்பு சூரியனை வெறும் இரும்பு சங்கிலிகளால் கட்டி வைக்க முடியும் என்று அவர்கள் போட்ட கனா காணாமல் போய்விடுகிறது அவருடைய உயிர்ப்பினால். அன்புக்குரியவர்களே, இறுதியில் வாய்மையே வெல்லும் என்பதுதான் விதி. அதைத்தான் பிலாத்து முன்னிலையில் இருக்கிற பொழுது ஆண்டவரிடத்திலே பிலாத்து கேட்கிறான், நீ உண்மையில் யூதரின் அரசனா? தயவு செய்து சொல்லிவிடு என்று கேட்கிறான். இயேசு சொல்கிறார், அரசன் என்பது நீர் சொல்லும் வார்த்தை, அதற்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் உண்மைக்கு சான்று பகரவே இந்த உலகிற்கு வந்தேன், அதற்காகவே பிறந்தேன், அதற்காகவே இந்த உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்த எவனும் என் குரலுக்கு செவிமடுக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் தான் உண்மையின் பக்கம், உண்மையின் கடவுளை பிரதிபலிப்பவராக எப்பொழுதும் தன்னை வெளிப்படுத்துவதை நற்செய்தி பகுதிகள் நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றன. இயேசுவினுடைய சகாப்தம் முடிந்து போன ஒன்று அல்ல, மாறாக அவர் சிந்தித்து பார்க்கிறார். தான் போய்விட்டாலும், ஒருவேளை இந்த உலகை விட்டு கடந்து சென்றாலும் தன்னுடைய பிள்ளைகளோடு இருக்க வேண்டும் என்கிற ஆவல் அவருடைய இதயத்தை நிரப்புகிறது. எந்த பெற்றோரிடமும் கேட்டு பாருங்கள், தங்கள் பிள்ளைகளை நேசிக்கிற பெற்றோர்கள் மரணிப்பதையே விரும்புவதில்லை. ஒருவேளை கடவுள் அவர்கள் முன்னால் தோன்றி என்ன வர வேண்டும் என்று கேட்டால், எங்க பிள்ளைங்க கூட கொஞ்ச நாள் கூட உயிரோட இருக்கிறதுக்கு ஆண்டவரே வரத்தை தரணும்னா கேட்பாங்க. எவ்வளவு நோயிட்டு இருந்தாலும், எவ்வளவு துன்புறுத்தப்பட்டாலும், எவ்வளவு நிராகரிக்கப்பட்டாலும், எவ்வளவுதான் உறவுகளை இழந்து தொலைத்திருந்தாலும் தங்களுடைய பிள்ளைகளோடு இருக்க வேண்டும் என்பதுதான் பெற்றோர்களுடைய தீராத ஆசையாக இருக்கிறார். எப்பொழுதுமே தாய்மார்கள் சொல்வது வழக்கம், ஐயோ நான் போன என் பிள்ளை என்ன கஷ்டப்பட போறானோ என்பதுதான் ஆஸ்பத்திரியில் அவர்களுடைய புலம்பல் சொந்தமாக இருக்கும். ஆண்டவருக்கும் அதை போல தான் யாருக்காக வந்தோமோ, யாரை நேசித்தோமோ, இவர்களை விட்டு பிரிய வேண்டிய, உடலால் பிரிய வேண்டிய நேரம் வருகிறது. ஆனால் இவர்களுடைய தீரம் தீர்ந்து விட்டதா, கண்ணீர் தீர்ந்து விட்டதா, வலி குறைந்து போய்விட்டதா, சிலுவைகள் காணாமல் போய்விட்டதா, சுமைகள் இல்லாமல் ஆகிவிட்டதா என்று கேட்டால் இல்லை, அவை மீண்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. ஆகவேதான் கடவுள் தீர்மானிக்கிறார், நான் இவர்களை விட்டு ஒருவேளை உடலால் பிரிந்தாலும் இவர்களோடு இருக்க விரும்புகிறேன். இவர்கள் நொறுங்குகிற நேரத்தில் நானும் இவர்களோடு உடைபட விரும்புகிறேன். இவர்கள் வலித்து அழுகிற நேரத்தில் இவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீரை துடைப்பதற்கு நான் இவர்களுடைய இதயத்தில் சேர்ந்து வாழ விரும்புகிறேன் என்பதற்காக ஆண்டவர் கண்டுபிடித்த அற்புதமான பகுதிதான் நாம் இன்று விழாவாக கொண்டாடுகின்ற இந்த நற்கருணை. எனவேதான் அவரால் உறுதியாக சொல்ல முடிந்தது, என்னை உண்பவன் என்னால் வாழ்வான், வாழ்வான், வாழ்வை இந்த மண்ணில் வையகத்தில் பெருக்கக்கூடியவனாக இருப்பான் என்பதை ஆண்டவர் நமக்கும் தெளிவுபடுத்துகிறார். எனவேதான் அவர் உணவு வடிவத்தில் நம்மோடு வசிக்கிறார். இந்த உலகில் இன்றைக்கும் உணவில்லாமல் தவிக்கிற ஏழைகளுடைய பெரும் பாட்டை பார்த்துதான் கடவுள் உணவுதான் கடைசி வரையிலும் இந்த மனிதர்களோடு இணைந்திருப்பதற்கான சிறந்த ஆயுதம் என்பதை உணர்ந்தவராகவே அவர் உணவாக நம் மத்தியில் வசித்துக் கொண்டிருக்கிறார். தினந்தோறும் நமக்காக அவர் உடைபடுகிறார். கல்வாரியில் ஒரு முறைதான் உடைக்கப்பட்டார், ஆனால் ஒவ்வொரு திருப்பலியிலும் உலகம் முழுவதிலும் அவர் நமக்காக உடைபடுகிறார். நான் என்னுடைய பிரசன்னத்தால் என்னுடைய செல்ல குழந்தைகளுடைய இதயத்தை நான் நிரப்புவேன். நான் அவர்களோடு வாசம் செய்வதால் அவர்கள் வாழ்வை பெறுவார்கள். வாழ்வை பெறுவதோடு மட்டுமல்லாமல் வாழ்வை பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பார்கள். பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் வாழ்வை அவர்கள் பெருக்குவார்கள். மானுடம் தழைக்கும், இந்த மனித சமூகம் கடவுளுக்கு சாட்சியாக திகழும் என்கிற அசாத்தியமான நம்பிக்கையோடு ஆண்டவர் நம்மோடு வாசம் செய்து கொள்வதற்கு தீர்மானித்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் ரோமை பேரரசை போல, பாபிலோனிய பேரரசை போல, எகிப்திய பேரரசை போல நம்மை நசுக்குவதற்கு சக்திகள் காத்திருக்கின்றன. அதனுடைய ஒரு விளைவுதான் இந்த பன்னாட்டு சரக்கு பெட்டக மாற்று முனையம் போன்ற திட்டங்கள். கடலும் பூமியும் இவை அனைத்தும் நமக்கு கடவுள் இலவசமாக கொடுத்த கொடைகள். இந்த கொடை நாம் அழிப்பதற்காக அல்ல, மாறாக நம்முடைய வழியாக நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள், அவர்களுடைய சந்ததிகள் என எல்லோரும் அதை மகிழ்ச்சியோடு தங்களுடைய தாய் வீடாக கருதி வாழ வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக நம்முடைய பொறுப்பு இன்று அதிகமாகிறது. நாம் ஆண்டவருடைய பாதையை, அந்த பாதையில் பயணிக்கிற அவருடைய செல்ல பிள்ளைகள். அவர்தான் நமக்கு முன்னால் பாதை போட்டு கொடுத்திருக்கிறார். எருசலேமும் அவரை நிறுத்தவில்லை, சிலுவையும் அவரை பிணைத்து விட முடியவில்லை. மாறாக வெற்றி வீரராக அவர் எழும்ப முடிந்தது. அவருடைய வெற்றி பயணத்தை
எந்த பேரரசுகளாலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை என்பதைத்தான் 2000 ஆண்டுகளாக நாம் சாட்சிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தன்னுடைய வாழ்வின் நோக்கத்தை தன்னுடைய சீடர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற இயேசு உலகின் மூலை முடுக்கெல்லாம் நாலா திசைகளிலும் அவர்களை போகச் சொல்லி தன்னுடைய அன்பின் நற்செய்தியை எடுத்துச் சென்றிருக்கின்றார். அவர்களில் யாரோ ஒருவர் வழியாக நாம் இன்றைக்கு இந்த பூமியில் கிறிஸ்தவர்கள் என்கிற அடையாளத்தோடு மாறுதட்டி நிற்கிறோம். இந்த மதிய முழங்குமுட்டில் நடந்த ஒரு உரை வீச்சில் நான் இதைத்தான் சொன்னேன். ஏன் உங்களுக்கு பயம் இல்லையா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், இல்லை, எனக்கு திமிர் தான் ஜாஸ்தி என்று சொன்னேன். ஏன் எனக்கு திமிர் ஜாஸ்தி என்றால், நான் இயேசுவை மட்டுமே நம்புகிறேன், அவருடைய பாதையை மட்டுமே பயணம் செய்கிறேன். எப்படி சிலுவைக்கு தயாராகிற பொழுதும் பிலாத்துவுடைய முன்னிலையில் நின்று அவருடைய முகத்தில் அறைந்தால் போல் உண்மையை சொல்லக்கூடிய தைரியத்தை ஆண்டவர் வைத்திருந்தாரோ, அதே அருளைத்தான் எங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். தீமையானதை தீமை என்று சொல்லவும், உண்மையானதை உண்மைக்காக போராடுவதும் எங்களுடைய வாழ்வின் லட்சியங்களாக கொண்டிருக்கிற பொழுது, நாங்கள் பவுலடியாரை போல எங்களை எதுவும் இறைவனிடமிருந்து பிரித்து விட முடியாது, அது சாவும் கூட என்கிற நம்பிக்கையோடு எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னேன். அன்புக்குரியவர்களே, சீடர்களுக்கு அதுதான் நடந்தது. 300 ஆண்டுகளாக தொடக்க திருச்சபையில் அவர்களை என்னவெல்லாமோ சித்திரவதை செய்து பார்த்தார்கள். தலையை வெட்டினார்கள், சிங்கங்களுக்கு இரையாக போட்டார்கள், கொதிக்கிற எண்ணெய் நெருப்பு சட்டியில் தூக்கி வீசினார்கள், அவர்களுடைய எல்லா சொத்துக்களையும் பிடிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அசையவே இல்லை, சிரித்துக் கொண்டே போனார்கள். துன்பங்களை சிரித்துக் கொண்டே கடந்து போன ஒரே மனிதகுலம், ஒரே மனித இனம் இருக்கும் என்றால் அது ஆதி கிறிஸ்தவம் தான். அவர்களைத்தான் நாமும் பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கண் முன்னால் நம்முடைய கடல் தாய் நம்மிடமிருந்து களவாடப்படுகிற பொழுது நமக்கென ஒரு கடமை பிறக்கிறது. தீமை மிக பெரியது, வலுவானது. அதை எதிர்ப்பவர்கள் அதே வலிமை இல்லை என்றாலும் ஒற்றுமையாக துணிந்து நிற்கிற பொழுது கண்டிப்பாக தீமைகள் தோல்வியும் நன்மைதான் வெற்றி பெறும் என்பதை கிறிஸ்துவ நமக்கு மிக ஆழமாக கற்றுத் தந்திருக்கிறார். புரட்சி கவிஞன் பாரதிதாசன் சொல்லுவார், வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று சொன்னார். நான் இன்றைக்கு சொல்கிறேன், கோவளத்தில் நின்று, ஒருவேளை வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது நம்முடைய கடல் அன்னையாக இருக்கட்டும், அதற்காக நாம் வீழ்வதற்கும் தயாராக இருப்போம் என்பதை நம்முடைய ஆட்சியாளர்களுக்கு நாம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இன்று தேவைப்படுவது என்ன? நம்முடைய குழந்தைகளுடைய, நம்முடைய பேரன் குழந்தைகளுடைய வாழ்வை பறிக்க நினைக்கும் எந்த திட்டங்களையும் நாம் முழுமையாக ஒன்று சேர்ந்து ஒரே இனமாக எதிர்க்க வேண்டிய காலத்தினுடைய கட்டாயத்தை தான் நாம் இன்றைக்கு கொண்டிருக்கின்றோம். அதற்காகத்தான் அவர் உடைப்படுகிறார். நமக்கு முன்னால் அவர் உடைக்கப்பட்டதெல்லாம் இந்த பூமி இறை பூமியாக, புனித பூமியாக பராமரிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக. கோவளம் ஒன்றும் யாரோ ஒருவருடைய இரும்பு தாதையோ நிலக்கரி துகள்களையோ இறக்கி வைக்கின்ற குடோன் அல்ல. மாறாக இது கடவுள் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் கொடுத்த ஒரு அழகான பெட்டகம், ஒரு அழகான பரிசு. இந்த பரிசை நாம் யாருக்கும் தாரை வார்த்து கொடுத்து விட முடியாது. இது இலவசமாக நாம் பெற்றுக்கொண்டோம். நம்முடைய குழந்தைகள் இன்னும் இந்த மண்ணில் ஆண்டாண்டு காலம், 1000 ஆண்டு காலம் மகிழ்ச்சியோடும் உறவோடும் பெருமையோடும் வாழ கடவுள் கொடுத்திருக்கின்ற ஒரு அற்புதமான கொடை. இந்த கொடையில் நாம் இணைந்திருக்கிற பொழுது கண்டிப்பாக வெற்றி இறுதியில் உண்மைக்கு என்ற நம்பிக்கையோடு நம்முடைய பயணத்தை தொடரத்தான் ஆண்டவர் என்று நம்மை சுற்றி வந்திருக்கிறார். நான் உங்களோடு இருக்கிறேன் மக்களே, நீங்கள் எதற்கும் அஞ்சாதீர்கள், நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்கிற நம்பிக்கையை கடவுள் நமக்கு தாராளமாக கொடுத்திருக்கிறார். எனவேதான் நாம் நம்முடைய இதயத்தில் எப்போதும் இருத்திக் கொள்ள வேண்டிய ஒரே உண்மை, எனக்காக பாடுபட்ட ஆண்டவர், எனக்காக 3 ஆணிகளுக்கு தன்னுடைய முழு உடலையும் குறுக்கிக் கொண்டு ஒவ்வொரு சொட்டு ரத்தமாக சிந்தி என்னையும் இந்த பூமியையும் புனிதப்படுத்திய அந்த ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற அழைப்பெல்லாம், இந்த பூமியில் தீமை என்று வருகிற பொழுது நன்மையின் சார்பாக நின்று நாம் உழைக்க வேண்டும். நம்முடைய வலிகளை, நம்முடைய துயரங்களை, நம்முடைய துன்பங்களை, நம்முடைய சுமைகளை தாங்கிக் கொள்வதற்கான தோள் இங்கே இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம்.
தீமை ஒருபொழுது வெற்றி பெறாது. இறுதி வெற்றி சிலுவைக்கு என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து வாழ்வோம். இறைவன் நம்மை நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
இறைவா, புதைகள் புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகின்றன. மீண்டும் உயிர் பெற்று எழுவதற்காக இறை வார்த்தையும் புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகிறது. உள்ளம் என்ற நிலத்தில் அது சீராக விதைக்கப்படுகிறது. முளைத்தெழுந்து 100 மடங்காக பலன் தருவதற்காக இந்நாட்களில் நாங்கள் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். வல்லமையுள்ள வார்த்தை, வாழ்வோன்ற வார்த்தை, ஊடுருவும் வார்த்தை, ஊக்கமூட்டும் வார்த்தை, உற்சாகம் தரும் வார்த்தை, உயிரூட்டும் வார்த்தை. இந்த வார்த்தை விதைக்கப்பட்டுள்ளது. அப்படியானால் ஆண்டவரே, வாழ்வு தரும் வார்த்தையை காதால் கேட்கின்ற நாங்கள் நாவால் அறிக்கையிடவும், நாவால் அறிக்கையிடுவதை அன்றாட வாழ்க்கை பயணத்தில் செயல்படுத்தவும் ஆற்றலையும் வல்லமையும் யாராலும் தாரும். தீமையை எதிர்த்து போராடும் என்பது வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சாதனை. இறைவா, உலகத்தின் துவக்கத்திலிருந்தே எங்களுக்குள்ளே இருக்கின்ற தீமை எதிர்த்து போராடுவது முதல் கடமை. எங்களை சுற்றி சூழ்ந்திருக்கின்ற தீமைகளை எதிர்த்து போராடுவது அடுத்த கடமை. இந்த உலகம் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டிய உலகம். எந்நாட்டவரும் எந்நாட்டவரே, எல்லாருக்கும் எல்லாரும் சொந்தம், எல்லாருக்கும் எல்லாம் சொந்தம். எல்லாரும் இன்புற்றிருக்க வேண்டுமே என்பதல்லாமல் வேறொன்றறியேன் பெறாமலே. ஆமாண்டவரே, இந்த வாழ்க்கை பயணமானது வாழவும், வாழ விடவும், வாழ வைக்கவும் ஆற்றல் விட்டதாக அமைவதாக. இது நாங்கள் கேட்ட இறை வார்த்தையை ஆழமாக சிந்தித்து மெய்ப்பொருள் கண்டு உணர்ந்து அவ்வழியிலே பாதங்கள் செல்ல எங்களுக்கு ஆற்றலை தாரும். எது புனிதமானதோ, எது கண்ணியமானதோ, எது புகழ்ச்சிக்குரியதோ, எது மேலானதோ அவற்றை நாங்கள் விரும்பவும் நாடவும் அதை செயல்படுத்த வேண்டிய ஆற்றலை என்று எங்களுக்கு தாரும். நாங்கள் இறையாட்சியின் மக்கள், உலகத்தில் வாழ்ந்தாலும் உமக்கு உரியவர்கள். எனவே ஆண்டவரே, உமது திட்டத்திற்கு மாறானதெல்லாம் நரகச் செயல்கள், இவ்வுலகை சார்ந்த அழிவுக்குரிய செயல்கள். ஆவிக்குரிய வல்லமையால் நிறைவு பெற்றவர்களாக, ஆற்றல் பெற்றவர்களாக நாங்கள் துணிச்சலோடு நடந்து செல்ல அருளை தாரும். யாம் யாக்கும் குடியெல்லோம், அடிமையெல்லோம், நரகத்தில் இடர்படும், நம்மை அஞ்சோம், உச்சி மீது வாரிடிந்து வேடுகின்ற போதிலும் அச்சமில்லை என்றே சொல்வோம். அந்த துணிச்சல், வீர உணர்வு, விசுவாச நம்பிக்கையின் ஆற்றல் இவற்றையெல்லாம் ஆடையாக அணிந்து வாழ்க்கை பயணத்தை தொடர இந்நாட்களில் அருள் கூறுகிறார்கள். வானத்திலிருந்து பனியும் மழையும் பொழிந்து நிலத்தை செழிப்பாக்குவது போல உமது வல்லமையுள்ள வார்த்தை எங்களை வாழ வைத்துக் கொண்டே இருக்கட்டும். அந்த வார்த்தையின் ஒளியிலே எங்கள் பாதங்கள் நடந்து கொண்டே இருக்கட்டும். உமது வார்த்தை தருகின்ற அந்த வாழ்க்கையை நாங்கள் அனுபவமாக்கிக் கொண்டே இருக்க எங்களை வழி நடத்தும். இறைவா, ஒற்றுமை கீதம் நாங்கள் பாட வந்தால் எங்களுக்குள்ளே பிளவுகள் வேண்டாம், பிணக்குகள் வேண்டாம், மாறுபட்ட கருத்துகள் வேண்டாம், மறைமுகமான சூத்திரங்கள் வேண்டாம். மனித குலம், சமூகம், குடும்ப உணர்வு இவற்றை உள்ளடக்கிய ஒரு அன்பு சமூகமாக, உணர்வு நிறைந்த சமூகமாக, ஆவிக்குரிய வல்லமையால் நிரப்பு பெற்ற சமூகமாக இந்த கோவள மக்களுடைய வாழ்க்கை பயணம் தொடர இந்நாட்களில் ஏராளமான அருளை பொழிகிறார். இறைவா, உமது வல்லமையுள்ள வார்த்தை எங்களுக்கு வாழ்வில் தரட்டும்.
உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம், என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொன்ன நீர் பொய் சொல்லவில்லை, உண்மையே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நீ சொன்னதுதான் உண்மை. அந்த உண்மையே எங்கள் வாழ்வின் விளக்கு. எனவே ஆண்டவரே, உமது வார்த்தையை நாங்கள் பணிவோடு கேட்கிறோம். ஒரு புள்ளி கூட நிறைவேறாமல் போகாது, சிற்றெடுத்து கூட நிறைவேறாமல் போகாது உமது வார்த்தை. அப்படிப்பட்ட வார்த்தையை நாங்கள் கேட்டு தியானித்து துணிச்சலோடு செல்ல எங்களுக்கு ஆற்றலை தாரும். இறைவா, இங்கு இருக்க எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். குறிப்பாக அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், இல்லறத்தில் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற அனைவருமே ஒரே இயேசுவின் மறைவுடல் என்ற உணர்வோடு இணைந்து பயணிக்க வரவிருக்கிற நாட்களிலே வாழ்க்கையை ஒளிமயமாக்குவதற்கான திட்டங்களை நிறைவேற்ற அருள் புரிவீராக. நற்கருணை நாதரே, சற்பிரசாத நாதரே, எங்கள் வாழ்க்கையினுடைய பிரசாதம் நீரே. மீறான உயிருள்ள ஊட்டமிக்க சத்துவனந்த வல்லமை மிக்க உணவு நீரே. அந்த உணவை உட்கொண்டு நாங்கள் கோழைகள் அல்ல, நாங்கள் வீரத்தோடு செயல்பட எங்களுக்கு துணித்தறி தாரும். இறைவா, நாங்கள் உம்மோடு இருக்க எங்களுக்கு அந்த ஒரு அருளை தாரும். நீர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறீர், உலகம் முடிய மட்டும் எங்களோடு தான் இருக்கிறீர். நாங்களும் அதுபோல உம்மோடு தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை எப்பொழுதுமே தந்து கொண்டிருக்கிறோம். இந்நாட்களில் குறிப்பாக இந்த நற்கருணை பாயுடைய சென்ற நாட்களிலே இந்த நாள் முழுவதுமே எங்களோடு இருந்து இறுதியாக வழிநடத்தி உறுதியான உள்ளத்தை தந்து வாழ்க்கை பயணத்தை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நற்கருணையின் ஆசீர்வாதம் வழியாக நாங்கள் எல்லாரும் அருளின் மக்களாக, ஆசீர்வாதத்தின் மக்களாக, அன்பின் மக்களாக, அமைதியின் மக்களாக, ஆறுதல் தீரும் மக்களாக, உமது அரவணைப்பில் நிம்மதியை காணும் மக்களாக தொடர்ந்து வாழ அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவரே, உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, திருவருள் சாதனத்திலே உம்முடைய மீட்பின் திட்டத்தை மறைத்து வைத்தீர். உம்முடைய பிறப்பு, சிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு, தீர்ப்பு ஆகிய மறை உண்மைகளை இதிலே நினைவு கூறுகின்ற நாங்கள் நீர் எங்களுக்கு வாக்களித்த முடிவில்லா பேர்பத்தை பெற்று மகிழ அருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்வோம். நம்முடைய நற்கருணைநாதர் நமக்கு இந்த நாள் முழுவதும் ஆசிரை அளித்ததோடு இறுதியிலே அவருடைய சிறப்பு ஆசிரை பெற்றுத் தருவதற்கு நமக்கு உறுதுணையாக இருந்த பாஸ்குரி அருள் தந்தை பணிவன்பன் அவர்கள். அவரை பற்றி உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த வேண்டிய தேவையில்லை. கடந்து செல்க என்கின்ற ஒரு ஆன்மீக பயணத்தை தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு அனைத்தையும் கடந்து செல்ல வேண்டும், இந்த உலகையும் இந்த உலகத்தினுடைய காரியங்களையும் கடந்து கடவுளை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு அன்பின் பயணத்தை தன்னுடைய வாழ்வின் பணிவாக லட்சியமாக கொண்டு பயணம் செய்யக்கூடிய நம்முடைய பாஸ்குரி அன்பு தந்தை அவர்களுக்கு நம் அனைவருடைய சார்பாக மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். நமக்கும் ஒரு வரலாறு உண்டு. இந்த வரலாற்றை எழுதக்கூடிய தலைமுறைகளாக கடவுள் நம்மை வைத்திருக்கிறார். ஒரு நாள் இப்படி ஒரு பெரும் அழிவு திட்டம் இந்த ஊருக்கு வந்தது. இந்த ஊரில் இருந்த மக்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து போராடி பல நாட்கள் வெயிலிலும் மழையிலும் நின்று தன்னுடைய உயிர் தியாகத்தையும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு துணிந்து நின்று போராடினார்கள் என்று ஒரு வரலாற்றை எழுதக்கூடிய தலைமுறைகளாக கடவுள் நம்மை வைத்திருக்கிறார். நாம் உண்மையிலேயே பாக்கியம் பெற்றவர்கள் என்று சொல்லலாம். இதைத்தான் நம்முடைய பாஸ்குரி அருள் தந்தை MC ராஜன் அவர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். இதை துணிவோடு எதிர்கொள்கின்ற ஒரு தலைமுறைகளாக நாம் இருக்க வேண்டும். கோழைகளாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நாம் கடவுளுக்கு எதிர் சாட்சிகளாக மாறிவிடுவோம். எனவே துணிவை துணையாக கொண்டு ஆண்டவர் இயேசுவை நம்முடைய இருதயத்திலே சுமந்தவர்களாக நற்கருணை நாதருடைய பிரசன்னத்தை நாம் என்றும் அனுபவித்த பிள்ளைகளாக இஸ்ரேல் மக்களை வழிநடத்திய கடவுள் நம்மோடு உணர்ந்திருக்கின்றார் என்கின்ற உண்மையை நம்முடைய இருதயத்திலே ஏற்று நம்பிக்கையோடு எதிர்வருகின்ற எல்லா தடைகளையும் துன்பங்களையும் மகிழ்ச்சியோடு எதிர்கொள்வதுதான் ஒரு கிறிஸ்தவம். ஒரு எதிர்கொள்பவன் தான் ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவள். இந்த ஆதி கிறிஸ்தவ வாழ்க்கையை நாமும் வாழ நம்முடைய இருதயங்களிலே வீரத்தையும் கடவுள் நம்பிக்கையும் ஒன்றிய நம் பாஸ்குரி அருள் தந்தை ராஜன் அவர்களுக்கு நம் அனைவருடைய சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இந்த நாளில் நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று நமக்காக வந்து ஜெபித்த பாஸ்குரிய மணக்குடி பங்கு தந்தை அருள் தந்தை யூஜின், பியாரிஷ் ஃபாதர்ஸ்,
கிரண் ஓஸ்லின், அபிலாஷ் ராபின்சன் மற்றும் அவர்களோடு வந்த 8 அருள் சகோதரர்கள் அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். நம்முடைய வழிபாடுகளே ஒன்றுணையாக இருக்கின்ற ஸ்டெல்லா மேரி சிஸ்டர்ஸ், நம்முடைய தோழமை இல்லாத கண்ணீர்கள் அவர்களுக்கும் நம்முடைய இதயமறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நற்கருணை விழா முழுவதும் நமக்கு ஒளி அமைத்து கொடுத்த வானவில் சவுண்ட்ஸ்க்கு நம்முடைய பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய இந்த பவனி அமைவதற்கு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் தியாகத்தோடு செய்த நம்முடைய பங்கு அருள்பணி பேரவை அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் நம்முடைய சிறப்பு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நற்கருணை பவனி என்றாலே நம்முடைய மனதிலே வருபவர்கள் சூசையப்பர் சபையினர், அவர்களுடைய அயராத உழைப்பு, தியாக மனப்பான்மை. எனவே அவர்களுக்கு நம்முடைய சிறப்பு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வழிபாடுகளில் நமக்கு மிக சிறப்பாக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த வழிபாட்டு குழுவினருக்கும் நம்முடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இந்த நாட்களில் மிக அருமையாக பாடல்களை இசைத்த பாடிய பாடகர் குழுவினருக்கும் நம்முடைய நன்றிகளும் பாராட்டுகளும், இதனோடு இணைந்து செயல்பட்ட நம்முடைய பீடசிறார்கள், ஆலய பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பாராட்டுகளும் நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். மேலும் பல பேர் நல் மனத்தோடு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த நிகழ்வுகள் நடந்தேற தாராளமாக முன்வந்து எல்லா உதவிகளையும் செய்த நல்லுள்ளங்கள் அத்தனை பேருக்கும் இதயபூர்வமான நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இறுதி அன்னையின் பாடலுக்காக அனைவரும் ஆசீர் வேண்டி ஜெபிப்போம்.
தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.